சேவகன் இளமை கலைஞன் இவனே சேவகன், சேவகன் கடமை தலைவன் இவனே சேவகன். என்னம்மா கண்ணுகளா சௌக்கியமா? நம்ம மண்ணின் மைந்த கார்த்திகோட தொகுதி, நீங்க எல்லாம் சௌக்கியமா தான் இருப்பீங்க. தம்பி மட்டும்தான் இந்த தொகுதியை சேர்ந்தவங்க நினைக்கிறேன் இல்ல? மற்ற வேட்பாளர்கள் நாங்க அவுட்டோர் ஷூட்டிங் போற மாதிரி போய் நினைச்சிட்டு முடிஞ்ச வந்து அவங்க ஊருக்கு போயிடுவாங்க, பார்க்கவே முடியாது. தம்பி இந்த பிரச்சாரத்துக்கு வாங்கன்னு கார்த்திக் அழைச்சாரு. நான் சொன்னேன், நான் இதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு பிரச்சாரத்துக்கு வரணும், என்ன கூட சூப்பரான ஒருத்தர் இருக்காரு, அவர் பேசினாருன்னா மொத்த ஓட்டு உங்களுக்கு அவளுக்கு, நான் தான் சும்மா ஜுஜிபி அவருக்கு இருந்தாலும் அப்படின்னா. யாரு தெரியுங்களா? நம்ம ஆதவ அர்ஜுனா. தயவு செய்து சொல்ற தம்பி, எனக்கு அவரு தெரியும். தம்பி ஆதவ அர்ஜுனாக்கு ஒரு வேண்டுகோள், பம்பரமா சுற்றி வேலை செய்யறது, எல்லா இடத்துலையும் போய் திராவிட முன்னேற்ற கழகத்தை எந்த அளவு திட்டணுமோ நல்லா திட்டுங்க. நம்ம இலக்கு 200க்கு 200 இருக்குது, அதை 234 மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஆதவ அர்ஜுனாவிடம் ஒப்படைக்கிறேன். அவர் மேல நம்பிக்கை இருக்குது. ஆமா, ஏன்னா அவர் எடுத்த காரியத்தை முடிக்காம விட மாட்டேன். தேர்தல் முடிச்சோன்னு பாருங்க, முடிக்கிறாரா இல்லையான்னு பாருங்க, முடிச்சிடுவாரு. பாவங்க, உண்மையை சொல்றேங்க, எனக்கு நல்ல பழக்கம். 3 கூட நடிச்சுக்க தம்பி விஜய் உண்மையிலேயே அப்புறம் நீங்க வேற ஆள் ஏறி எங்கவே போய் சிக்கேஷன் நம்ம என்ன சொல்றது ஒன்றும் சொல்ல முடியாது இல்லையா? இங்க எல்லாம் இங்க பார்த்தா இதை விட பேசுறதுக்கே மேட்டர் இருக்காது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. தேர்தலுக்கு முன்பே டெல்லியை தோற்கடித்தவர் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். சொன்னாரா இல்லைங்களா? போட்டி யாருக்கு? தமிழ்நாட்டுக்கு டெல்லிக்கு தான். ஆனா அந்த போட்டியில இப்பவே 6 அடிச்சாரு. 6 அடிச்சு முடிஞ்சு போச்சு. இனி அடுத்த அட்டியை 23ஆம் தேதி இருக்குது. ரிசல்ட் மே 3ஆம் தேதி. நீங்க என்னமோ வடநாட்டுல ஆடுங்க, குட்டி கரணம் போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. இது தமிழ்நாடு. இங்க எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் ஜாதியை சேர்ந்தவங்களும் ஒத்துமையா இருக்கிறாங்க. அது இந்து குடும்பத்துக்கும் இஸ்லாமிய குடும்பத்துக்கு அவ்வளவு பாசம், அவ்வளவு அன்பு. ஒவ்வொரு பண்டிகைக்கும் பிரியாணி வரும். அண்ணன் தம்பியா சகோதர பழகி விட்டா இவங்களுக்கு கொளுத்தி போடுறதே வேலைங்க. ஓப்பனா பேசுறாங்க, திருப்பரங்குன்றத்தை அயோத்தியாக மாற்றுவோம். ஏன் அதை மாற்றுவோம்? திருப்பரங்குன்றம் நல்ல அழகான முருகன் கோயில் இருக்குது, அழகான தர்காவா இருக்குது, அதை ஏன் மாற்றணும் இல்லையா? நல்லா இருக்கிற இடத்த மாற்றுவாங்களா? தமிழ்நாட்டை நாங்கள் மத்திய பிரதேசமா மாற்றோம்னா ஐயோ விவசாயம் நல்லா இருக்குது. இதை விட என்ன பேசணும்? தமிழ்நாட்டை சிங்கப்பூராக மாற்றுவோம் அப்படின்னா ஒரு நியாயம் இருக்குது, அதுல ஒரு அர்த்தம் இருக்குது. அதை போட்டு கீழே இருக்கிற ஒரு ஊர் பேரைய சொல்லி மாற்றுவாங்க. என்ன போங்க. சரி, இப்போ நம்மளுடைய வெற்றி உறுதியாயிடுச்சு. இங்க பார்த்தா யார் எழுதுறான்னு தெரியல, பிச்சு உதறி இருக்கிறாங்க. யார் எழுதியிருந்தாலும் அவங்களுக்கு ஐயா சூப்பர் ஏன்னா இதுக்கு மேல நம்ம பச்சை இலக்கில் அடிக்க முடியாது. தேர்தலுக்கு முன்பே டெல்லியை தோற்கடித்தவர் ஸ்டாலின். கருப்பு சட்டை போட்டு காவி சட்டையை கலட்ட வைத்தவர் ஸ்டாலின். நம்ம ஒரு படத்துல, நான் நடிச்ச ஒரு படத்துல கவுண்டமணி என்ன ஒரு டயலாக் பேசிருப்பாரு, ஆனா எகிருதுங்கோ அப்படிங்கிற மாதிரி. இங்க மேட்டர் எகிருதுங்க. ஒரு செங்கல்லை வைத்து டெல்லியை மிரட்டியவர் உதயநிதி ஸ்டாலின். போன தடவை ஜெயிச்சப்போ நம்ம முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு நான் பொன்னாடை போத்தி பெரியார் படத்தை பரிசா கொடுக்கறதுக்காக வீட்டுக்கு போயிருந்தோம். போனோன்னா சரிங்க, நிறைய பேர் உங்களை பார்க்கறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கிறாங்க, நான் அப்படியே கிளம்புறதுங்க அப்படின்னு சொன்னேன். உதயநிதி சார் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார். இல்லை மேட்ரு இல்லை உதய, நீங்க உங்க வேலையை பாருங்க, நான் கிளம்பி போறேன், கார் முன்னாடி இல்லை சார் உங்க வீட்டு ஒரு மேட்ரு காட்டினேன் சார். என்ன நாளை அவரு கத்துன்னு ஒரு படத்துல நடிக்கிறேன், உள்ள ஓடி போய் செங்கலை கிடந்தாரு. ஏன்னா இந்த ஒத்த செங்கலை வச்சு மிரட்டினாருங்க உதயநிதி. இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா, இந்த காலில் விழுந்த போட்டோ வச்சுட்டு ரொம்ப நேரம் அடிக்கிறாருங்க. உதய் உங்களுக்கு ஒரு சிம்பத்தியா இல்லையா? உதய் ஏதோ தெரியாதனமா விழுந்துட்டாரு, விடுங்களா. என்னமோ விழுந்தாரு, சரியா கால் கிடைக்கல, தவிர்த்து போய் டேபிளுக்கு அடியில விழுந்தாரு. நல்ல வேலை டேபிளுக்கு அடியில் எந்திரிச்சிருந்தாருன்னா நன்கு நடிச்சிருக்கு தலை, அதை எதுவும் தப்பிச்சிடும். அதனால அதை பிறகு காலில் விழு காலை வாறு அடுத்த காலை தேடு என்று எடப்பாடி இலக்கணம் சொன்னவர் உதயநிதி ஸ்டாலின். பாருங்க, இது சூப்பர் மேட்டர். 5000 கோவிலுக்கு குடமுழக்கு நடத்தியது ஸ்டாலின் அரசு. அறநிலைத்துறைக்கு அடையாளமாயிருப்பது அமைச்சர் சேகர் பாபு. உண்மையிலேங்க அறநிலைத்துறைக்கு அரணாயிருப்பது அடையாளம் மட்டுமல்ல, அரண். வில்லிவாக்கம் தொகுதிக்கு வாரி வழங்கியது திராவிட முன்னேற்ற கழக அரசு.
உலகளாவிய மீன் வளாகம், எல்லோரையும் கவரும் வில்லிவாக்கம் ஏரி சுற்றுலா திட்டம், திறம்பட கட்டிய வில்லிவாக்கம் பேருந்து நிலையம், வளர்ந்து வரும் குடிசை மாற்று குடியிருப்புகள், எல்லோருக்கும் பயன்படும் இல்லம் தோறும் விடியல் பேருந்தில் இலவச பயணம்